பசங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக கேட்குறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்க அடிக்கடிக்கு அதுவே பழக்கமாயிடும். அதனால எந்த சாசஸும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு முட்டையை போட்டு சூப்பராக நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க வீட்லேயே. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டை, அது கூடவே பெப்பர், உப்பு போட்டு இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு உருளைக்கிழங்க போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸோட வந்த மசாலா சேர்த்துட்டு நான் 1/2 ஸ்பூன் போல வெறுமிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல தண்ணி ஊத்திக்கோங்க. சுடு தண்ணியில கொஞ்சமா உப்பு, எண்ணெய் ஊத்திட்டு ஓட்ஸ் நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. இப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லயே ராகி, மில்லட் நூடுல்ஸ் நிறைய ஹெல்தியா கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான எக் நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.